ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த சூப்பரான உப்பலான எண்ணெயே குடிக்காத டேஸ்டான பூரியை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லித்தரேன் வாங்க. பிரீத்தி ஜோடியாக் ஆட்டா நீடரில் 1/4 kg கோதுமை மாவு, நீங்கள் மைதா மாவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 60 கிராம் மைதா மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும், தண்ணிக்கு அளவெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஸ்டாப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் ஓட விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான பூரி மாவு ரெடி ஆயிரும். ஸோ ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், ஆல்ரெடி மாவு சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம அப்படியே பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எண்ணெயை சூடு பண்ண வச்சிட்டேன். இப்போது நம்ம பால்ஸ் பண்ணிவிட்டு பூரிக்கு திரட்டிடலாம். எண்ணெய் நல்ல சூடான எண்ணெயில் தான் நம்ம பூரி போடணும், அப்போனா தான் எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது. இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக உப்பலாக வருது, எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பூரி. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.